ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் அருகே குடிநீர் குழாய் இணைப்பு பணிக்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் குழி தோண்டிய போது வீடுகளுக்கு செல்லும் கேஸ் இணைப்பு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கேஸ் வெளியேறி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனை முத்தனிடம் கேட்கலாம். வணக்கம் சோனை முத்தன், இந்த கேஸ் குழாய் உடைப்பால் எதுவும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? இதனை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் அருகே குடிதண்ணீர் இணைப்பு குழாய் பதிக்க குழி தோண்டும் பொழுது அந்த வழியாக சென்ற கேஸ் பைப்பை உடைத்ததால் திடீரென பீரிட்டு எகிறிய கேஸால் பொதுமக்கள் அலறடித்து ஓடியுள்ளனர். நல்வாய்ப்பாக அந்த பகுதியில் இன்று மின்சாரம் இல்லாததால பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் காவேரி கூட்டு குடிநீர் இணைப்பு திட்ட பணிக்கான குழாய் பதிக்கும் பணியானது நடந்து வருகிறது. அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் நகரின் சுற்றுவட்டார பகுதியில் இந்த குழாய் பதிக்கும் பணியானது வெகு விரைவாக நடைபெற்று வருகிறது. இன்று மாலை அதே போல ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மற்றும் அரசு குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த குழாய் இணைக்கும் பணிக்காக ஜேசிபி இயந்திரம் ஒன்று குழி தோண்டி கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக சென்ற தனியார் கேஸ் நிறுவனம் மூலமாக ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது இந்த பைப் லைன் மூலமாக கேஸ் இணைப்பு ஒன்று வழங்கி வருகிறது தனியார் நிறுவனம். அந்த குழாய் சென்றதை கண்டறியாத ஜேசிபி இயந்திர ஓட்டுநர் குழாயை உடைத்துவிட்ட அடுத்தினுடைய காற்று வேகத்தில் அந்த கேஸ் ஆனது வெளியேறி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இன்று அந்த பகுதியில் மின்சார வாரியத்தின் சார்பில் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக இந்த மின்சாரம் தடைபட்டிருந்ததால அந்த பகுதியில் இந்த பெரும் அசம்பாவிதம் நடைபெறாதது குறிப்பிடத்தக்கது. உடனடியாக அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அந்த சிஎன்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்திற்கு தகவல் தெரிவித்தை அடுத்து அங்கு அலுவலர்கள் அந்த கேஸ் பைப் லைனை தற்போது வரை சரி செய்து வருகின்றனர். திடீரென மாலை வேளையில கேஸ் பைப் லைன் உடைந்து கேஸ் ஆனது வெளியேறி புகமூட்டம் போல அந்த பகுதி முழுவதுமே கேஸ் பரவி இருக்கிறது. இதில் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படவில்லை. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளையும் அடைத்துவிட்டு அந்த பகுதியில் பொதுமக்கள் அந்த பகுதியை விட்டு சென்றுள்ளனர். அதாவது சிறு அளவில் கூட இந்த தீப்பொறியானது பட்டால் கூட பெரும் அசம்பாவிதமானது நடைபெற்றிருக்கும். ஆனால் நல்வாய்ப்பாக அந்த பகுதியில் எதுவும் நடைபெறவில்லை. தற்போது அலுவலர்கள் அந்த பைப் லைனை சரி செய்து கொண்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சோனை முத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.